நலம் பெறும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயணா. பராசர ஜோதிட மணிமண்டலத்தில் உள்ள சான்றோர் ஆண்டோர் அனைவருக்கும் ஜோதிட சரவணாகியனுடைய இரவு வணக்கம். நடுவராக பொறுப்பேற்றுக்கும் திருப்பூர் மீனாட்சி தேவி அம்மாவுக்கு வாழ்த்துக்களையும் என்னுடைய மனமார்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பராசரர் பட்டிமன்றம் எத்தனையோ நடுவர்களை உருவாக்கியிருக்கிறது, எத்தனையோ நடுவர்களை கண்டிருக்கிறது. இந்த பெர்மனன்ட் ஜட்ஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகி முருகன் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்பி இறங்கியிருந்தார். ஒரு குழுவில் ஓப்பனிங் பெர்மனன்ட் ஜட்ஜாகவே இருந்தார். தீர்ப்பு மட்டும் எப்போ வரும்னு தெரியாது. அவர் நன்மையை சொல்கிறார் அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, ஜோதிடத்திலே உண்மையை சொல்ல வேண்டுமா நன்மையை சொல்ல வேண்டுமா அப்படின்னு கேட்டோம்னா, நன்மையை சொல்றது தான் ஒரு பிரச்சனை. என்னன்னா, நன்மையை சொல்றப்போ பொய் சொல்றோங்கிற ரேஞ்சுக்கு ஆயிரும். இப்போ எல்லாருக்கும் நன்மையே சொல்லுவோம். இப்போ 4 மாசத்துல கல்யாணம் ஆயிரும், கல்யாணமே ஆகலைன்னு ஒரு பையன் வந்திருக்கிறான். உனக்கு 4 மாசத்துல கல்யாணம் ஆயிரும் அப்படின்னு சொன்னோம்னா, அவன் 4 மாசம் கழிச்சு கல்யாணம் ஆகலைன்னா இவன் பொய் சொல்றாமா. இவன் நன்மை சொன்னான்னு அவன் சொல்ல மாட்டான். அங்க ஒரு கிரகம் பிடிச்சவன பார்த்தையா, அவன் 4 மாசத்துல கல்யாணம் ஆகும்னா 4 வருஷம் ஆயிட்டு கல்யாணம் ஆகலாமா. அப்புறம் இன்னொன்று, இந்த நன்மையை சொல்றதுனால எனக்கு என்ன பிரச்சனைனா, இந்த செவ்வாய் ஆட்சி உச்சம்லாம் ஆயிருக்கு. இதை இவனுங்க ஆட்சின்னு சொல்ல மாட்டான், உச்சம்னு சொல்ல மாட்டாங்க, எதையாவது போட்டு உளறி வச்சிடுறது. செவ்வாய் மேசத்துல இருக்கு, இது தோஷம் இல்லைங்க, தோஷம் இருக்குதுங்கன்னு எதையாவது உளறி வைக்கிறது. என்ன பிரச்சனைனா, அவன் செவ்வாய் இல்லைன்னு சொல்லி ஜாதகம் பார்த்துட்டு இருப்பான். இந்த சுத்த ஜாதகம்லாம் இங்கே சுத்தமா கிடையாது. எல்லா ஜாதகமும் தோசை ஜாதகம் தான். பாதி ஜாதகம் தெரியுது, முக்காவாசி தோசை ஜாதகம் தான். ராகு கேது செவ்வாய் தாரம் கீரம் எல்லாம் தோசம். இவன் கல்யாணம் பண்ண விடாம கெடுத்துறான். நன்மையை சொல்றோம்னு நாட்டை இந்த நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகாததுக்கு காரணம் இந்த நன்மையை சொல்ற பைத்தியக்காரங்களால தான். இதுல ஓப்பனிங் பேட்ஸ்மேன் இருக்காரு, அவர் தென்காசியில இப்படி கல்யாணங்களை கெடுத்து கொண்டிருக்கிறார். ஆனா இவர் முடக்குறிச்சி வடிவேலு, மாயம்சம் மயிலாடுதுறையில் இப்படி இருக்குது. நான் என்னுடைய அனுபவத்தில் பிரபாகரன் ஒருத்தர், ஒரு பையன், அவருக்கு என்ன சொல்லியிருந்தேன்னா, உங்களுக்கு கல்யாணம் 33 வயசுல தான்ப்பா ஆகும் அப்படின்ட்டேன். அவங்க 28 வயசுல ஜாதகம் பார்த்தாங்க, 28 29லயோ 33 கல்யாணம், ஜாதகம் கொண்டு வராது அப்படின்ட்டேன். அப்புறம் அவங்க வேற ஜோசியத்தை பார்த்தாங்க. அவரு இந்த நன்மையை சொல்ற ஜோதிடர். அவர் 3 மாசத்துல ஆயிரும் 6 மாசத்துல ஆயிரும்னு 32 வயசே ஆயிட்டு. அப்புறம் 33 வயசு அந்த பையனுக்கு அப்பாவே தவறிட்டார். அதுக்கப்புறம் 33 வயசுல வரும்போது ஒரு ஜாதகம் மேட்ச் ஆகி கல்யாணம் முடிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க அம்மா சொன்னாங்க, நீங்கள் தாங்க கரெக்டாக சொல்கிறீங்க, நீங்கள் அப்பவுமே ஒரு 3 வருஷம் 4 வருஷம் முன்னாலே 33ல் முடியும் அப்படின்னு உண்மையை சொன்ன ஒரே ஆள் நீங்கள் தான். நாம் உண்மையை சொல்கிறோமா பொய் சொல்கிறோமான்னு முடிவு பண்ணுறது மக்கள் தான். இந்த சாரு நிவேதிதான்னு ஒரு எழுத்தாளர், அவர் என்ன எழுதியிருந்தாருன்னா, அவருடைய எழுத்துல அவர் ஒரு ஃபஸ்ட்டு மேரேஜ் பண்ணி டைவர்ஸ் ஆகி அந்த மகளை வளர்த்துட்டு இருந்திருக்காரு. அந்த மகளை ஒரு குறிப்பிட்ட வயசில் அவங்க அம்மாட்ட போயிடுச்சு. அவர் வேலை இல்லாமல் ஒரு குடிகாரனாகவும் ஒரு பித்து பிடித்தவராகவும் திரியும் போது திருநெல்வேலியில் ஒரு ஜோசியம் பார்த்துக்கு போயிருக்காரு. எங்கேயோ ஒவ்வொரு பக்கமாக போயிருக்காரு, வேலைக்கே போகல ஒரு வருஷமாக. அந்த ஜோசியக்காரர் பார்த்தோன்னு சொன்னாராம், ஒரு 15 நாளில் வேலை, 30 நாளில் கல்யாணம்னாராம். இவராலே நம்ப முடியலையா. ஆனால் அதே மாதிரி 15 நாளில் இவருக்கு வேலை கிடச்சிட்டான். தபால் துறையில். அவர் முதல்ல வேறு ஏதோ பாஸ்போர்ட் அலுவலகத்தில் வேலை பார்த்துருக்காரு. வேலை கிடச்சி 15 நாளில் அந்த ஆஃபீஸில் ஒரு டைவர்ஸான ஒரு பையனை வச்சுருந்த ஒரு பொண்ணை பார்த்துருக்காரு. 15 நாளில் அதுக்குள்ளே அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி 2 பேருக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சா. இந்த 17 வயசில் நம்ம சத்குரு ஈசா யோகா மையத்தில் இருக்கிற ஜக்கி வாசுதேவ் சாமிகள், ஈசா யோகா மைய நிறுவனர், அவர் 17 வயசுல நாத்திகவாதியாக இருந்திருக்கார். அப்போ ஒருத்தர் சொல்லியிருக்காரு, அவங்க அக்கா ஜாதகம் பார்க்க வந்தவரும் நீ ஒரு கோயில் கட்டுவேன் இருக்கார். 8 வயசுல 8 வருஷத்துல நீ ஒரு கோயில் கட்டுவேன் இருக்கார். அதே மாதிரி அவர் கோயில் கட்டியிருக்காரு. அந்த கோயில் தான் தியானலிங்கம். அங்கே போய் கும்பிட்டு உளுந்து கிடக்கிறவன் எக்கத்தையே உலகத்தை பூரா இருக்கிறான். அதாவது ஜோதிடர்களுடைய சொல்லு நல்லதாகவும் இருக்கும் கெட்டதாகவும் இருக்கும். ஒரு பொண்ணுக்கு நான் சொன்னேன்,
உனக்கு ஏகப்பட்ட சொத்து வரும் அப்படின்னாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, அவங்க அப்பா மூட்டை தூக்குறாரு, நான் வந்து வீட்டில் இருக்கேன், எப்படி நாங்கள் சொத்து வரும், எப்படி வீடு, நான் கோட்டையை கட்டுவேன்ட்டேன், வாய்ப்பே இல்லைன்னாங்க. அவங்களுடைய சொத்து பாகப்பிரிவினையாகி அந்த இடம் வந்து 2-3 வீடு கட்டி வாடகைக்கு விட்டு பக்காவாக ரெடி ஆகிட்டாங்க. நான் வந்து கடல்கிட்ட இருப்பா, கல்யாணம் ஆகி போவான்னு சொல்லிட்டேன், சென்னை மாதிரி அப்படின்னு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி இப்போ குழந்தை பிறந்துட்டு, ஒரு பெண் குழந்தை. கல்யாணம் ஆகிருக்க மாப்பிள்ளை வந்து சென்னையில் இருக்கார். அந்த அக்கா சொன்னாங்க, நீ சொன்ன மாதிரிங்க கடல்கிட்டே தான் கல்யாணம் ஆகிருக்குன்னாங்க. உங்கள் மகா எங்கே இருக்காருனாலும் அது சீனாபுரம் மாதிரி ஒரு ஊர் அங்கே இருக்குது, ஒரு பெருமாள் கோயில் இருக்குன்றது. அம்மா அது சிங்க பெருமாள் கோயிலுமா, அது செங்கல்பட்டு மாவட்டம்னு. ஆமாம், அங்கே கடலுக்கு போயிட்டு வந்தமேங்குது. ஐயோ, அது செங்கல்பட்டு மாவட்டம், எப்படி கடலுக்கு போனேன்னே. அட இல்லைப்பா, கடல் பக்கமாக தான் இருக்குது, நீ கரெக்டாக தான் சொன்னேன்னு சொல்லி அவங்க சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு அமைப்பு. அதாவது இந்திய ஒரு அசோக சின்னம், அதுக்கு கீழே என்ன எழுதிருக்குன்னா, சத்தியமேவ ஜெயதே, வாய்மையே வெல்லும் அப்படின்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தி வாழ்ந்த ஊர். இந்த வாய்மையே வெல்லுங்கிற வாசகம் முண்டக உபனிடத்திலே 3.1.6 இருக்கும். அதை வந்து தமிழில் வந்து மாற்றணும்னு சொல்லி அண்ணாவுக்கு அந்த வேர்டு ரொம்ப பிடிச்சிட்டு, அறிஞர் அண்ணாவுக்கு. அது தேவநாகரி எழுத்துல இருந்ததை வாய்மையே வெல்லும்னு சொல்லி நம்ம இந்தியா ரூபா நோட்டில் இருந்து எல்லாத்துலேயுமே வாய்மையே வெல்லும் அப்படிங்கிற இருக்கு. இந்த ரூபா நோட்டை வச்சு தான் வாழ்க்கையை நடத்துகிறோம். அந்த ரூபா நோட்டில் இருக்கிற உண்மையை நம்ம வாயிலே வரணும். நன்மையை செய்கிறோம்னு மக்களை குழப்பி விட்டுறக்கூடாது. தோசை இருக்குது ஆனால் இல்லைன்னு சொன்னோம்னா அவன் அவன் பொண்ணுக்கு தோசைன்ட்டுருவான், மாப்பிள்ளைக்கு தோசை இருக்கும். இவன் என்ன இந்த நன்மையை சொல்கிறவனால என்ன பிரச்சனைனா, இந்த மாப்பிள்ளைக்கு செவ்வாய் இதில் இருக்குது, இது பெரிய தோஷம் இல்லை அப்படின்றான். அவன் நினைச்சிருவான் பொண்ணுக்கு தான் தோஷமாக இருக்குன்னு நினச்சிட்டு பொண்ணுக்கு தோஷம்னு சொல்லிட்டு தெரிவாடுங்க. இப்படி கல்யாணங்களை தடைப்படுவதற்கு காரணம் இந்த நன்மையை சொல்கிற முட்டாள்கள் தான். நன்மையை சொல்கிறோம்னு எதையோ உளறி வச்சிடுறது, உண்மையை சொல்லிட்டு போட்டிதானே அப்படிங்கிறது என்னுடைய தாய்மையான கருத்து. தாதாபாய் நவ்ரோஜி உண்மையை சொன்னார். இந்தியா வறுமையில் இருக்க ஐயா அப்படிங்கிற உண்மையை பிரிட்டிஷில் அடித்து சொன்னார். அதனால இந்தியா சுதந்திர இயக்கம் வலுவடைந்தது. அகிலன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உண்மை நேர்மை இப்படித்தான் வாழ்ந்தார். ஒருத்தருக்கு 60 வயசுல ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லியிருந்தேன். நான் 56 வயசுலதே சொல்லிட்டு இருந்தேன். அவர் என்ன பண்றதுன்னாரு. இப்போ என்ன ப்ராப்ளம்னு சொன்னாதான் ரெமெடி சொல்ல முடியும். நீ ப்ராப்ளத்தையும் சொல்லினா ரெமெடி எங்க போவ? அத்தனை பரிகாரம் தெரியுது ஓப்பனிங் பேட்ஸ்மேனுக்கு, யோகி முருகனுக்கு. ப்ராப்ளம்னு சொல்லி பரிகாரம் சொல்ல வேண்டியதுதானே. அப்புறம் அவருக்கு நான் வந்து நீ ஒரு இன்சூரன்ஸ் போட்டுக்கோ, ஹார்ட்டை செக் பண்ணிக்கோன்னு. கரெக்டாக 60 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்துட்டு. நம்ம ஜோதிடரே ஒருத்தருக்கு 74 வயசுல உனக்கு கண்டமையாக ஹார்ட் அட்டாக் வரும்னே, அவர் நம்பவே இல்லை. உன்னால எப்படியா சொல்ல முடியும், எனக்கு வராது, நான் ஒரு ஸ்டீல் பாடினாரு. கரெக்டாக 74 வயசுல ஹார்ட் அட்டாக் வந்து ஆஸ்பத்திரியில் கிடந்து கிஞ்சியோ பண்ணி வெளியில் வந்து கிடக்காரு. ஒரு ஜாக்கி கம்பெனியில் இருந்தார் ஒரு நண்பர் ஒருத்தர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த மாட்டு வண்டியில் 2-3 போட்டு ஓட்டிட்டு கிடந்தார். 2-3 புரியுதுன்னு நினைக்கிறேன், இதுக்கு மேலே சொல்ல முடியாது. அதில் வந்து அவர் ஒரு கம்யூனிட்டி, வேற ஒரு கம்யூனிட்டி பொண்ணு கூட கொஞ்சம் பிசகாக நடந்து விட்டது. அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்லுது, என்ன நீங்கள் கல்யாணம் பண்ணியாங்கனுங்குது. இவர் நைஸாக பேசி ஒரு 6 மாதம் டைம் கேட்டு நான் எங்கள் கம்யூனிட்டியில் பண்ணிக்கிறேன், வேற கேஸ்ட் மாதிரி நான் பண்ண விருப்பம் இல்லைன்னா அந்த பொண்ணு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்துருக்கு. இந்த 6 மாதம் டைமில் என்கிட்ட சொல்கிறது, நான் வேற கம்யூனிட்டியில் உனக்கு கல்யாணம் ஆகும்பா அப்படின்னு நான் சொல்கிறேன், உன்னுடைய இதை பொய்ப்பிட்டு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. என்ன எனக்கு கல்யாணத்துக்கு ஃபஸ்ட்டு பத்திரிகை எனக்கு தான். ஏன்னா நான் தான் கல்யாணம் ஆகாதுன்னு சொன்னேன். திரும்பி சென்னிமலை கோயிலில் கல்யாணம் பண்ணலான்னு சொல்லி அவர் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு வரும்போது அந்த பொண்ணுக்கு அப்பா ஏதோ சூசைட் அட்டம் பண்ணிட்டாரு, அப்பாவுக்கு தெரியாமல் ஏதோ நடந்திருக்கு, கல்யாணம் பண்ணுறலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த கல்யாணம் நின்று போச்சு. இந்த வேற கம்யூனிட்டியில் உள்ள பிள்ளைய கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அந்த பொண்ணுக்கு அப்பாவும் அந்த அன்னைக்கு இறந்துட்டார். அதுக்கப்புறம் 1 வருஷம் கழிச்சு தடுமாறி பவானியில் கல்யாணம் பண்ணார். அதில் சாட்சி கையெழுத்து அடியேன். ஏன்னா நான் வரலைன்னா தான் கல்யாணம் நின்று போயிடும்னு அவருடைய தியரி. என்ன பிரச்சனையோ சொல்லிடணும். கோபிக்கவுண்டன் பாளையம்னு ஒரு ஊர், அங்கேருந்து ஒருத்தர் வந்திருந்தார். அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி நீ ஒரு விருத்திக்கிட்ட இடத்த வாங்க பிளான் பண்ணுறேன்னே. ஆமான்ட்டு
நீ சுடுகாட்டுக்கிட்ட இருக்கேன்னே அதுக்கு ஆமாட்டார். அப்போ நமக்கு சந்தோஷமாயி ஹைப்பாயி, இடம் வாங்குறிய அதை கடன் அடைக்கும்னால ஆள் போய் சேர்ந்துரும் போல இருக்க, 55 வயசு தானே உனக்கு ஆயில் இருக்குன்ட்டேன். அவனுக்கு கூட வந்த ஒருத்தன் அந்த பக்கம் போன் பேசிட்டு இருந்தான். ஓடி வர்றான் அடிக்கிறதுக்கு என்ன. அப்புறம் நான் நின்று உனக்கு ஏதோ ப்ராப்ளத்தை நீ ஆள் போயிருக்கணுமே 2018 4th ஸ்டேஜ் கேன்சரில் இருந்தாரான். அதுலேருந்து தப்பிச்சிட்டாரான். டாக்டரே சொல்லிட்டாங்களாம் 55க்கு மேலே நீ தேர மாட்டேன்னு. இந்த சாமானியன் உண்மையை நம்ம சொன்னாதான் மக்களுக்கு புரியும், அதுக்கான இது பண்ணுவாங்க. நீ இறந்து போயிடுவே அப்படின்னு சொல்கிறது தவறான விஷயம் இல்லை. உனக்கு ஆயுசு கம்மியாக இருக்குப்பா, ஒரு ஆயுள் கோமம் பண்ணு சொல்லலாம். சொத்தை பிள்ளைகள் பேரில் எழுதி வை. இந்த டாக்குமெண்ட்டை லோனு கட்டாமல் ஒய்ஃபுக்கு எதுவுமே தெரியாமல் அலைஞ்சிட்டு பெக்கன்னு அந்த குடும்பமே சீரழிகிறத பார்க்குறதுக்கு முதல்ல சொன்னால் அவங்க கொஞ்சம் சேஃபராக ரெடி ஆவாங்கல்ல அப்படிங்கிற இந்த வாய்ப்பளித்த 10 நிமிஷம் ஆயிட்டு வாய்ப்பளித்த பராசர ஜோதிட குழுமத்துக்கு நன்றி. இந்த உண்மையை சொன்னதுனால உயிரே போனாலும் பரவாயில்ல, உண்மையை மட்டும்தான் சொல்லணுங்கிறது என்னுடைய பாலிசி. இந்த போய் நன்மையை சொல்கிறோம்னு சொல்லி மக்களை குழப்பி விடுறதுக்கு, மக்கள்லாம் பெரிய இன்டெலிஜென்ட் கிடையாது. அவன் எம்ஏ எம்பிஎஸ்சி படித்தாலும் ஜோதிடத்தில் அவன் 0 தான். ஜோதிடம் நமக்கு தான் தெரியும், எவனுக்கும் தெரியாது. அவன் 10 டிகிரி படித்தாலும் அவனுக்கு ஜோதிடம் தெரியாது. அவன் ஏதோ யூடியூப்பில் கேட்டு உளறிட்டு அடப்பானே தவிர, நம்ம மக்களுக்கு உண்மையை சொன்னால்தான் அவர்கள் வாழ்வும் ஒளியேறும். இந்த மக்களுக்கு கல்யாணம் ஆகாமல் போகிறது, இந்த குழந்தை இல்லாமல் இருக்குது, பல பிரச்சனைகளுக்கு காரணம் இந்த நன்மையை சொல்கிறவங்களாக தான் நாடு நாசமாக போய் கொண்டிருக்கிறது என்பதை நடுவரிடம் ஆணித்தரமாக சொல்லி உண்மையை சொல்லுங்க. இல்லை ஜோதிடம் சொல்லாமல் படுத்து தூங்க சொல்லுங்க. உண்மையை சொல்லாமல் சொல்கிறதுக்கு அதுக்கு பேர் பொய் சொல்கிறது. நன்மையை சொல்கிறதுக்கு பேர் பொய் சொல்லிகளை. இந்த பொய் சொல்லி 4 பேர் இருக்காங்க. மாயம்சா, மொடக்குறிச்சி வடிவேலு, நாமக்கல் சீனிவாசன் ஐயா. அந்த இது நம்ம நன்மையை சொல்கிறோம்னு 5-6 மாதத்தில் கல்யாணம் ஆயிரும்னு கல்யாணம் ஆகாமல் அவன் பாவம் நம்மளை பொய்யன்னு தான் சொல்லுவானே தவிர இவன் உண்மையை நன்மையை சொன்னான்னு சொல்ல மாட்டான். அவன் ஒரு ஃப்ராடு எனக்கு கல்யாணமே ஆகலை 4 மாதத்தில் ஆகும்னு சொன்னான்னு சொல்லி ஜோதிடர்களின் பெயரை கெடுக்கும் ஜோதிட கூட்டத்தை இந்த ஜோதிட குழுவிலிருந்து அடியோடு நீக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம் திரு தெய்வவாக்கு சரவணன் அவர்கள். சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சிருச்சு. ஆனா உண்மையை சொல்றவன் தான் கெத்து, நன்மையை சொல்றவன் முட்டா பையன், ஜோதிடம் சொல்லாம சும்மா படுத்து தூங்கலாம், நன்மையை சொல்றவன் முட்டாளு, நன்மையை சொல்றவன் வேஸ்ட் பீஸு, இந்த குரூப்ல இந்த இருக்க நன்மைன்னு பேச வந்திருக்க 4 பேரையும் தூக்கி வெளியில கடாசுங்க அன்ற அளவுக்கு கோவப்படுற அளவுக்கு இங்க ஒண்ணும் இல்லை. ஆக்சுவலா நன்மை அப்படிங்கிற விஷயத்துல அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அவங்களும் உண்மையை சொல்றாங்க. உங்க அளவுக்கு ஓப்பனா உடைக்கலன்னா கூட உண்மையை சொல்லிதான் நன்மையை செய்யறாங்கிறது தான் என்னுடைய வாதம். நீங்க அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மாயாம்சா அக்காட்ட கூட நான் சொல்லி திருத்தி இருக்கேன். அக்கா நீங்க இந்த மாதிரி சொல்லக்கூடாது, சொல்லாம விட்டுறாதீங்க. நன்மைங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணணும். எப்பயுமே பட்டிமன்றம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நீங்க சீத்தை எப்படி அவளோட கற்புத்தன்மை அப்படின்னு சொல்லி விவாதிப்பாங்க. 2 பக்கம் விவாதிக்கிறவனும் ஆப்போசிட்டா விவாதிக்கிறவனும் அவள மேல இருக்க தப்ப பூரா சொல்லணும். என்ன சொல்லுவான்? அவ கோட்டை தாண்டி வந்தனாலதாங்க அவளுக்கு பிரச்சனை, கோட்டை தாண்டாம இருந்தானா அவ பதிவிரதியாவே இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பக்கம் பேசுறவங்க அந்த காட்டுக்குள்ள அந்த அத்தனை பேர் மிரட்டினா கூட அந்த ராவணனத்தோட விரல் படாம வாழ்ந்தா பாருங்க, அதாங்க பத்தினி தெய்வம், கற்பு உள்ள பெண் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுடைய அணிக்கு வலிமை சேர்க்கும் விதமாக நீங்கள் பேச வேண்டும் என்பது உண்மைதான். அதற்காக அடுத்த அணியினரை இந்த மாதிரி முட்டாளு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் சொல்லக்கூடாது, இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். அதே மாதிரி அது காமெடியா தான் இருந்துச்சு உண்மையில சொன்னோம்னா. நீங்க ரொம்ப எப்பயுமே ஜோவியலா பேசுவீங்க. ஆனாலும் யதார்த்தமான ஒருத்தனுக்கு 33 வயசுலதான் கல்யாணம் ஆகும், அது வரைக்கும் நோட்டை தூக்கிட்டு வராதீங்க அப்படின்னு சொன்ன விஷயம், நீங்க சொல்ற நிறைய விஷயங்களை நான் உங்க பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அதனால அதுல நிறைய உண்மைத்தன்மை இருக்குங்கிறதுனால உங்களுடைய பேச்சை ஏற்றுக்கொள்கிறேன், கூற்றை ஏற்றுக்கொள்கிறேன். சத்குரு ஜக்கி வாசுதேவ் அவர்களை மேற்கோள் காட்டியிருந்தீங்க, திரு சாரு நிவேதிதா அவர்களை மேற்கோள் காட்டியிருந்தீங்க, தாதாபாய் நவ்ரோஜி அவர்களை. இந்த மாதிரி உங்களுடைய மேற்கோள் காட்டும் உங்களுடைய அந்த பாணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரொம்ப சிறப்பா அந்த விஷயங்களை எடுத்துரைத்து அவர்களுக்கு உண்மை சொல்லக்கூடிய ஜோதிடர்கள் இருந்ததனால் அவர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு முன்னேறி வந்தார்கள் என்கிற விதத்தை நீங்க சொல்லியிருந்தீங்க. ஏன்னா ஏதோ ஒரு ஜோஷியர் தான் எல்லாருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்டா இருப்பாங்க. நம்ம சொல்லக்கூடிய விஷயத்தினால அவங்க முன்னேறி வர்றாங்கன்னா அதனால நமக்கும் அதுல ஒரு பெருமைதான் இருக்கு. அவங்கள்ட்ட நம்ம உண்மையை சொல்றோம் அப்படிங்கும்போது
அந்த விஷயத்த நம்ம எப்படி சொல்றோம் அப்படிங்கிறது தான் எதிரணியினர் பேசினார்கள். எதிரணி என்பதற்காக அவர்கள் எதிரி அணிகள் அல்ல என்பதை நான் இந்த இடத்தில் வலியுறுத்த விரும்புகிறேன். ரொம்ப எப்பயுமே வந்து நீங்க அடிச்சீங்கன்னா அடிச்சு தூக்கிருவீங்க அப்படிங்கிறத இந்த பதிவுல ஆணித்தரமா நிரூபிச்சிட்டீங்க. தேங்க் யூ சோ மச் திரு சரவணன் அவர்கள். வாழ்க வளமுடன்.